ஹே காய்ஸ்! தியரியா நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்டின்னா, டூ டூ லிஸ்ட் எப்படி மேக் பண்றது அப்டின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி Flutterல நம்ம எப்படி ஒரு ஆப் பார் பண்றது, எப்படி விட்ஜெட் கிரியேட் பண்றது, அண்ட் லிஸ்ட்னா என்ன? இது எல்லாமே நம்ம தனித்தனியா பார்த்தோம். அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து இந்த வீடியோல ஒரு டூ டூ அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ண போறோம். இத உங்களால உங்க போர்ட்ஃபோலியோல கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எரர் மேக்ஸ் கிளவர இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு டு டூ ஆப் பில்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ நீங்க லாஸ்ட்டா இப்போ படிச்ச லிஸ்ட் வியூ பில்டர் அண்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆப் பண்ண போறோம். கான்செப்டா நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஒரு டு டூ ஆப். ஸோ யூசர் அவங்க டாஸ்க் நேம் என்ன இன்புட் கொடுப்பாங்க. ஸோ ஆட் பண்ணா கீழே வியூல லிஸ்ட் ஆகுற மாதிரி. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம டு டூ ஆப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஜெட் இம்பார்ட்டண்டாக தேவை. ஒன்று டெக்ஸ்ட் ஃபீல்ட், இன்னும் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ஸோ இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ண முடியும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த யூசர் கிட்ட இருந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க கரெக்டாக. ஸோ அதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் எல்லாம் கோட் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் மெயின் ஆப்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் பண்ணிட்டு ஸோ அது ரெக்வயர்டு பில்ட் மெத்தட் கேட்குது. ஸோ நான் ரெக்வயர்ட் பில்ட் மெத்தட் ஆட் பண்ணுறேன். பில்ட் பி டைப் பண்ணால் பில்ட் வருது. டைப் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் மெட்டீரியல் ஆப் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் இதோட ஹோம்ல ஒரு ஸ்கேஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே. மெயின் ஆப் ரன் ஆப்ல கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் பார்டர் வச்சு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் கிரியேட் பண்ணலாம். ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப் நான் ரன் பண்ணிடுறேன். ரன் ஸ்டார்ட் டீபக்கிங். குரோம் சூஸ் பண்ணிக்கோங்க. குரோம் சூஸ் செலக்ட் ஆகலைன்னா குரோம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் குரோம் சூஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் டீபக்கிங். ஓகே. ஸோ என்னோட கோட் இப்போ ரன் ஆயிடுச்சு. எனக்கு ஸ்கேஃபோல்ட் எம்டியா இருக்கிறதுனால blank பேஜ் காட்டுது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஸ்கேஃபோல்டுக்குள்ள பாடியில நான் காலம் விட்ஜெட் செட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ல மல்டிபிள் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதுனால நான் ஸ்கேஃபோல்ட்ல பாடியில காலம் செட் பண்ணிடுறேன். காலம்ல சில்ட்ரன். ஸோ நான் மல்டிபிள் விட்ஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால ஸ்கேஃபோல்ட் பாடியில நான் காலம்னு செட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு வேணும். ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு விட்ஜெட் வேணும். நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு லேபிளா பிரிண்ட் பண்றதுக்கு டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு யூஐல ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி தெரியுதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அங்கே தான் டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அதை டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். என்ன டெக்ஸ்ட் வேணாலும் டைப் பண்ணலாம். ஹலோ ஒரு ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு கொடுத்தா போதும், நமக்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இங்கே கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதோட ஸ்டைல் ஒரு லைன் மாதிரி இருக்கு. ஓகே. நம்மளோட ஒரு பார்டர் அவுட்லைன் மாதிரி நமக்கு டெக்ஸ்டோட ஸ்டைல் வரல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்னோட டெக்ஸ்ட் ஃபீலை டெக்கரேட் பண்ணணும். கரெக்டா. ஸோ நான் டெக்ஸ்ட் ஃபீல் எப்படி டெக்கரேட் பண்றேன் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு அதுக்குள்ள டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னால் இதுக்கான ஸ்டைலிங் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்றேன். டெக்கரேஷன் இன்புட் டெக்கரேஷன். ஸோ இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விட்ஜெட் வச்சு நம்மளால இதுக்கு ஸ்டைலிங் செட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட பார்டரை அவுட்லைன் பார்டரா நான் செட் பண்ண போறேன். ஓகே. நம்ம இங்க டிசைன்ல பாக்குற இந்த அவுட்லைன் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த லைன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் டெக்கரேஷனுக்குள்ள பார்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த பார்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு ஒரு அவுட்லைன் செட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த பார்டர்ல நான் அவுட்லைன் இன்புட் பார்டர் அப்படின்ற டைப் கொடுக்குறேன். நான் சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இன்புட் ஃபீல்டுக்கு அவுட்லைன் செட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு ரொம்ப எம்டியா இருக்கு. இது என்ன கண்டென்ட்னு எதுவுமே தெரியல. ஓகே. இப்போ இந்த இன்புட் ஃபீல்டு எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். லைக் ஒரு ஹிண்ட் நம்ம ஒரு யூசர் பார்க்கும்போது இந்த ஃபீல்டு எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல என்ன பண்ணுவோம்னா இந்த இன்புட் பார்டருக்குள்ள லேபிள் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவோம். லேபிள். ஸோ லேபிள்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் விட்ஜெட் என்டர் அ டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, நான் என்ன பண்றேன் லேபிள் என்டர் அ டாஸ்க். நான் இன்புட் டெக்கரேஷனுக்குள்ள லேபிள்ன்ற ப்ராப்பர்ட்டியில டெக்ஸ்ட் என்டர் அ டாஸ்க்னு கொடுக்குறேன்.
எனக்கு இங்க enter a task அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற விஷுவல் ஹிண்ட் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி என்னால் டைப் பண்ண முடியும். ஸோ யூசர்கிட்ட இன்புட் இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்படி கொடுக்க முடியும்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை நான் ஒரு கண்டெய்னருக்குள்ள wrap பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்கு நான் பேடிங் செட் பண்ணேன். ஓகே, எஸ், நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை ஒரு கண்டெய்னருக்குள்ள கொடுக்குறேன். கண்டெய்னர் அந்த கண்டெய்னருக்கு ஒரு சைல்டு செட் பண்றேன். அந்த சைல்டுல இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை ஒரு கண்டெய்னருக்குள்ள பிளேஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு பேடிங் செட் பண்றேன். 18 sites டாட் ஆல் 10. நான் இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்றேன். எனக்கு அது பேடிங் வச்சு அழகா வந்துருச்சு. ஸோ அகைன் நான் லைக் குயிக்கா ரிப்பீட் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டோட டெக்ஸ்ட் ஃபீல்ட் விஜெட் தான் நமக்கு யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்ட் விஜெட் அதோட ஸ்டைலிங் சேஞ்ச் பண்றதுக்கு நான் அதோட டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்புட் டெக்கரேஷன் செட் பண்றேன். லைக் பார்டர், அதுக்கான லேபிள் செட் பண்ணிக்கிறேன் இன்புட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணி. ஸோ இதான் டெக்ஸ்ட் ஃபீல்ட் பேசிக்கா. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பட்டன், அந்த பட்டனை டேப் பண்ணா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை கெட் பண்ணி கீழே இருக்கிற லேபிள்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பட்டன், அந்த பட்டனை டேப் பண்ணா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்க வேல்யூவை எடுத்து இங்க லேபிள்ல பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். நான் அப்படியே இதை கிரியேட் பண்றேன். ஸோ கண்டெய்னருக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்த அந்த மெட்டீரியல் பட்டன் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ மெட்டீரியல் பட்டன். ஸோ அதில் ஆன் ப்ரெஸ்ட்ன்ற மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் மெட்டீரியல் பட்டன்ல ஆன் ப்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆன் ப்ரெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் சேவ் பண்றேன். எனக்கு பட்டன் விசிபிளா இல்லை. நான் டைட்டில் செட் பண்ண பட்டனுக்கு. ஸோ நான் பட்டனுக்கு கிளிக் அப்படின்னு சொல்லி டைட்டில் செட் பண்றேன். ஸோ மெட்டீரியல் பட்டன்ல டைட்டில் செட் பண்றதுக்கு நம்ம சைல்ட் டெக்ஸ்ட்ல கிளிக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்றேன். எனக்கு கிளிக்ன்ற பட்டன் இங்க விசிபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு எந்த ஸ்டைலுமே இல்லை. கரெக்டா? ஸோ அந்த மெட்டீரியல் பட்டனுக்கும் எந்த ஸ்டைலுமே இல்ல. சோ இதுக்கு எப்படி ஸ்டைல் செட் பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றேன். ஓகே, கலர்ஸ் டாட் ஒயிட். சோ மெட்டீரியல் பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் செட் பண்றேன். பண்ணிட்டு சேவ் கொடுத்தேன். சோ ஒயிட் கலர் பட்டன், அதுக்கு ஒரு ஷேடோவோட ஒயிட் கலர் பட்டன் இருக்கு. சோ இப்போ நம்ம யூஐ பார்க்கலாம். சோ இந்த பட்டன் கொஞ்சம் ஹைட் பெருசா ரவுண்டட் கார்னர்ல இருக்கு. கரெக்டா? சோ இதை எப்படி எடுத்து வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. சோ மெட்டீரியல்ல ஹைட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஜஸ்ட் சேம் லைக் கண்டெய்னர்ல எப்படி ஹைட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே மாதிரி மெட்டீரியல் பட்டன்லயும் ஹைட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, நான் ஹைட் செட் பண்றேன். மெட்டீரியல்ல ஹைட் 40 கொடுத்து சேவ் பண்றேன். ஹைட் ஐ திங்க் சேம் ஹைட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஹைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பட்டனோட ஹைட் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே, தென் இப்போ இதோட கார்னர் ரவுண்டடா மாத்தணும். ஓகே, சேம் இது கண்டெய்னருக்கு இதுக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நேமிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ண அப்படியே உங்களுக்கு மெமரைஸ். ஓகே, மெட்டீரியல் பட்டனா இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், கண்டெய்னருக்கு இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதாயிரும். அது போக நீங்க ப்ராப்ஸ் பார்க்கணும், ஜஸ்ட் இது ஹோவர் பண்ணாலே என்னென்ன ப்ராப்ஸ் இருக்குன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்கு ரவுண்டட் கார்னர் செட் பண்றேன். இதுல ஷேப் அப்படின்னு கொடுத்து ரவுண்டட் ரெக்டாங்குலர் பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20. ஜஸ்ட் இந்த லைன் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணும், பட் இதெல்லாமே சின்டாக்ஸ் தான். இது நீங்க ஐடியாவா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஜஸ்ட் ஷேப்ல ரவுண்டட் கார்னர் செட் பண்றோம். ஃபிளட்டரை பொறுத்தவரையில ஜென்ரலி அந்த கார்னர் ரேடியஸை நம்ம ரவுண்டட் ஆக்கணும், இல்ல அந்த கார்னர் ரேடியஸ் இது பண்ணணும் அப்படின்னாலே இந்த பார்டர் ரேடியஸ் தான் யூஸ் பண்ணுவோம் எனி பிளேசஸ்ல. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஐடியாவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மெட்டீரியல் பட்டன்ல ஷேப்ல ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர்ல நான் அந்த ரவுண்டட் கார்னர் செட் பண்ணிடுறேன். ஓகே, சேவ். இப்போ கொடுத்தா எனக்கு இந்த பட்டன் ரவுண்டட் ஷேப்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது கீழே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு செட் பண்ணுங்க. ஓகே, டெக்ஸ்ட் ஃபீல்டு செட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு இல்ல, சாரி டெக்ஸ்ட். ஓகே, ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கிளிக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் விஜெட் கொண்டு வரேன். ஓகே, நான் இந்த மெட்டீரியல் பட்டன் கீழே ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வரேன். ஸோ டெக்ஸ்ட் நோ டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். சேவ் பண்றேன். ஸோ நோ டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்க பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகணும். கரெக்டா? ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த டெக்ஸ்ட் டைனமிக்கா கொண்டு வரணும். ஓகே, ஸோ டைனமிக்கா கொண்டு வரணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மெயின் ஆப் கீழே ஸ்ட்ரிங் ப்ளே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், அதுக்குள்ள நோ டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுறேன். நோ டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல விஜெட்ல செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் அந்த டெக்ஸ்ட்ல அந்த டிஸ்பிளே விஜெட்டை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு சேஞ்ச் ஆகல. நான் அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அதை இங்க எடுத்து எனக்கு ஷோ பண்ணுது. ஓகே, டன் டன் டன். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட்டை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா சேஞ்ச் பண்ணணும்.
ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? விஎஸ் கோடில் குயிக்காக ஒரு ஒரு இது இருக்கு. ஜஸ்ட் நீங்க இந்த மெயின் ஆப்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பல்ப் ஐகான் வரும். அதை டேப் பண்ணீங்கன்னா பாட்டம்ல கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விஜெட்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இது குயிக்கா ஈஸியா நீங்க ஸ்டேட்லெஸ்ல இருந்து ஸ்டேட்ஃபுல்லுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் எஸ் அப்படின்னு மட்டும் சேஞ்ச் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த மெட்டீரியல் பட்டன்ல ஆன் பிரஸ்டுக்குள்ள நான் வந்து டிஸ்பிளே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு மட்டும் டெக்ஸ்ட் செட் பண்றேன். ஓகே. ஸோ நான் எனக்கு இப்போ இதுல ரிசல்ட் வருமா? எனக்கு நான் இப்போ கிளிக் பண்ணா சேஞ்ச் ஆகுமா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணா சேஞ்ச் ஆகும்? ஸோ இப்போ நமக்கு இந்த நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எனக்கு கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் மாறல. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இதை வந்து செட் ஸ்டேட்ல ரேப் பண்ணணும். கரெக்ட். நான் வந்து செட் ஸ்டேட் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணிடுறேன். ஸோ செட் ஸ்டேட் அதுக்குள்ள இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே. என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை வந்து செட் ஸ்டேட்குள்ளே நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை நான் ரன் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்? எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் என்டர் பண்ணுற இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி எனக்கு இங்கே ஷோ பண்ணும். கரெக்டா? எனக்கு இங்கே டெக்ஸ்ட் இன்புட்ல நான் என்ன கொடுக்குறனோ அது நான் இங்கே கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஷோ ஆகணும். கரெக்டா? ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம்? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் யூஸ் ஆகுது. ஓகே. ஸோ அந்த கண்ட்ரோலர்ன்றது என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணி நமக்கு இங்கே செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி. ஓகே. ஸோ நான் அது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த டாப்ல டிஸ்பிளே டெக்ஸ்ட் கீழே நான் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் கிரியேட் பண்றேன். ஓகே. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ஓகே. ஸோ இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை நமக்கு ரீட் பண்றதுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்டர்மீடியட் டூல் மாதிரி வச்சுக்கோ. ஓகே. இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலரை இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு கூட லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம்? நம்மளோட டெக்ஸ்ட் ஃபீல்டில் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகே. நான் பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்ட் ஃபீல்டில் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலரை இங்க லிங்க் பண்றேன். ஓகே. கண்ட்ரோலர் போட்டு கமா கொடுத்துறேன். வர ஸோ இப்போ புரிஞ்சா? இப்போ நான் ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண கண்ட்ரோலரை இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிற கண்டென்ட்டோட ஆக்சஸ் ஃபுல்லா இந்த கண்ட்ரோலர்ல கிடைச்சிரும். ஓகே. நீங்க இங்க இன்புட் கொடுக்கிற வேல்யூ அதோட ஆக்சஸ் இந்த கண்ட்ரோலருக்கு கிடைச்சிரும். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இன்புட்ல என்ன கொடுக்குறோமோ அதோட ஆக்சஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலருக்கு கிடைச்சிருது. ஓகே. லைக் நான் இப்போ இதில் ஹலோ அப்படின்னு டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர்ல அந்த ஹலோவோட வேல்யூ இருக்கும். ஓகே. இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? நான் கிளிக் பண்ணும்போது இதை ரீட் பண்ணி இங்க ஷோ பண்ணும். அதான் நம்ம பண்ண வேண்டிய அச்சீவ் பண்ண வேண்டிய டாஸ்க். ஓகே. சோ நான் இப்ப கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும்? இப்போ கரண்டா நான் இந்த செட் ஸ்டேட்ல டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்க்குள்ள எஸ் ன்னு கொடுத்திருக்கேன். டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல எஸ் ன்னு கொடுத்திருக்கேன். அதனால எனக்கு இந்த எஸ் வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் இருக்கிற வேல்யூவை எடுத்து இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல செட் பண்ண போறேன். ஸோ இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல நான் வந்து அந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் இருக்குல்ல டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வச்சு டாட் டெக்ஸ்ட்னு கொடுக்க போறேன். விச் என்ன அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் இருக்க டெக்ஸ்ட்டை எடுத்து நான் இங்க டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல செட் பண்றேன். ஓகே. ஸோ நான் அப்படியே ரன் பண்றேன். ரன் பண்ணிட்டு நான் இங்க வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணா எனக்கு இங்க வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். அதுல இருந்து இன்புட் கெட் பண்றோம். அதுக்கு கண்ட்ரோலர் செட் பண்ணியாச்சு. தென் அந்த கண்ட்ரோலர் எடுத்து வேல்யூ இங்க காட்டிட்டோம். ஓகே. இப்போ சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சோ இது வரைக்கும் இந்த ஒரு ராவா வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட்ல என்டர் பண்ற வேல்யூவை எடுத்து ஒரு லேபிள்ல காட்டுறதுக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். ஓகே. இப்போ இது எப்படி இந்த இன்புட்ல கொடுக்கிற வேல்யூவை எடுத்து நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ற ஒரு டு டு ஆப்பா பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம இருக்கிற இந்த ரா ஆப் இருக்குல்ல சோ இதுல ஆப் பார் செட் பண்ணுங்க. சோ இதுல நம்ம எப்படி ஆப் பார் செட் பண்ணலாம்? சோ நமக்கு வந்து இது எல்லாமே மெயின் பாடியில இருக்கு. ஸ்கேஃபோல்டோட பாடியில வச்சிருக்கோம். இதுக்கு நம்ம ஆப் பார் செட் பண்ணனும் which is நம்ம பேஜோட ஹெடர். சோ என்ன பண்றேன்னா ஸ்கேஃபோல்ட்ல ஆப் பார் நான் ஒரு ஆப் பார் widget கிரியேட் பண்றேன். சோ அந்த ஆப் பாருக்கு ஒரு டைட்டில் செட் பண்றேன். டைட்டில் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் widget. சோ என்ன பண்றேன் டைட்டில் வந்து to do list app அப்படினு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ நான் இத சேவ் பண்றேன். எனக்கு வந்து டைட்டில் கிடைச்சிருச்சு. ஆப் பார் வந்துருச்சு. சோ இதுக்கு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ப்ளூ கலரும் லெஃப்ட் அலைனும் சேஞ்ச் பண்ணனும். சோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப் பார்ல
பேக்ரவுண்ட் கலர் கலர்ஸ் டாட் ப்ளூ சென்டர் டைட்டில் வந்து ஃபால்ஸ்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ ஆப் பார் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கேஃபோல்ல ஆப் பார் செட் பண்ணிட்டு டைட்டில் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் சென்டர் டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம டு டூ ஆப்கான ஆப் பார் கிடைச்சிருச்சு. ஓகே ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸோ மேக் டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் பட்டன் இன் ரோ. ஓகே. ஸோ நம்ம இப்போ கரண்டா யூஐல டெக்ஸ்ட் ஃபீல்ட் அதுக்கு கீழே பட்டன் இருக்கும். அதை நம்ம வந்து பக்கத்துல எடுத்து வரணும் ரோ யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்லையும் இந்த பட்டனையும் நம்ம பக்கத்துல எடுத்து வரணும். ஓகே. நம்ம பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வேகமா நீங்களே. நான் இதுல என்ன பண்றேன்னா ஒரு ரோ கிரியேட் பண்றேன். ரோ அது சில்ட்ரன் கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டையும் இந்த மெட்டீரியல் பட்டனையும் அதுக்குள்ள நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து பக்கத்துல யூஐ வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ நான் வந்து மேல ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ரோக்குள்ள இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டையும் இந்த மெட்டீரியல் பட்டனையும் உள்ள பேஸ்ட் பண்றேன். ஓகே. இது ரெண்டையும் நான் கட் பண்ணிக்கிறேன். உள்ள பேஸ்ட் பண்றேன். ஓகே. இப்போ இந்த ரோக்குள்ள நான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டையும் மெட்டீரியல் பட்டனையும் வச்சுட்டு ரன் பண்றேன். எனக்கு வந்து யூஐல எரர். ஆக்சுவலா எனக்கு யூஐல இந்த மாதிரி பிளாங்கா இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கிரீனோட ஃபுல் வித் எடுத்துக்கும். ஓகே. நம்ம கண்டெய்னர் மாதிரி என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற ஹைட் வித்ல இருக்காது. நம்ம இப்போ பட்டன்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல தான் வந்து பட்டன் இருக்கு. கரெக்டா? ஹைட் வித் நம்ம மேனுவலா என்டர் பண்றோம், அந்த சைஸ்க்கு அடாப்ட் ஆகும். கரெக்டா? பட் டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே ஸ்கிரீனோட ஃபுல் வித் தான் எடுத்துக்கும். ஓகே. இப்போ நம்ம ரோவோட கான்செப்ட் என்ன? நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு அதுல ஒரு பக்கத்துல ஒன்னு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். கரெக்டா? சோ இந்த கேஸ்ல இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டே ஃபுல்லா எடுத்துக்கும் போது அந்த பட்டனுக்கான ஸ்பேஸ் இங்க கிடைக்காது யூஐல. சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குல்ல அத எக்ஸ்பேண்டட் அப்படின்னு ஒரு விட்ஜெட்குள்ள ராப் பண்ணும். நான் வந்து இதை கட் பண்ணிட்டு இந்த கண்டெய்னர் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்க கண்டெய்னரை கட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்றேன். ஓகே. எக்ஸ்பேண்டட் அதுக்குள்ள சைல்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த எக்ஸ்பேண்டட் வந்து ரோக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஏன்னா ரோல தான் வந்து சைட் பை சைட் நம்ம இதை ஆட் பண்ணிட்டே வருவோம். ஓகே. நான் ரோல எக்ஸ்பேண்டட் அப்படின்னு ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல நான் கட் பண்ண அந்த இன்புட் ஃபீல்டை நான் பேஸ்ட் பண்றேன். நான் இது அகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்பயுமே நம்ம ஸ்கிரீனோட ஃபுல் வித் தான் எடுத்துக்கும். அதனால ரோக்குள்ள இருக்கிற அந்த பட்டனுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால நமக்கு ஸ்கிரீன்ல எரர் த்ரோ ஆச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ரோக்கு எக்ஸ்பேண்டட்னு ஒரு சைல்டு விட்ஜெட் இருக்கு. அந்த விட்ஜெட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் அதை சேவ் பண்ணி காட்டுறேன். இந்த அடிஷனல் விட்ஜெட் இருக்குல்ல இப்போ இந்த பட்டன், அந்த பட்டன் போக ரிமைனிங் என்ன ஸ்பேஸ் இருக்கோ ஸ்கிரீன்ல அந்த ஸ்பேஸுக்கு இந்த கண்டெய்னர் ஃபில் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணும்னா இந்த எக்ஸ்பேண்டட் விட்ஜெட் இந்த ரோக்குள்ள இருக்கிற மற்ற விட்ஜெட்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் போக ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த ஸ்பேஸை இந்த எக்ஸ்பேண்டட் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சைட் பை சைட் கொண்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு டு டூக்கான ஒரு டாப் செக்ஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆப் பார் இருக்கு, இன்புட் ஃபீல்டு, கிளிக் பட்டன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த கிளிக்ன்ற டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஆட் அண்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நம்ம இந்த ஸ்டைல் எடுத்து வந்துட்டோம். பட்டன் இருக்கு, டெக்ஸ்ட் ஃபீல்ட் அண்ட் பட்டன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஓகே. இப்போ நம்ம டு டூ ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி இங்க ஷோ பண்ற இந்த கார்டை டிசைன் பண்ணலாம். ஓகே. இந்த ஒரு செக்ஷனை டிசைன் பண்ணலாம். ஆனா அப்படியே பண்றது இல்லை. ஸோ இது கீழேயே இந்த லேபிளை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு ஐகான் பட்டன் இருக்கு. ஓகே. ஸோ இந்த செக்ஷன் எப்படி டிசைன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் காட்டுறேன். ஒரு ரோ கிரியேட் பண்றோம். ஏன்னா வந்து ஹாரிசான்டலா இருக்கிறதுனால ரோ அதுக்கு சில்ட்ரன். ஸோ இந்த ரோல இப்போ என்னென்ன சில்ட்ரன்லாம் இருக்கு? ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் அப்புறம் ஒரு பட்டன். கரெக்டா? ஸோ நான் வந்து நம்ம டெக்ஸ்ட் அண்ட் பட்டன் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அதுல ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டா வச்சிடுறேன். ஓகே. எனக்கு இன்னொரு விட்ஜெட் வேணும், பட்டன் விட்ஜெட் வேணும். ஓகே. நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். மெட்டீரியல் பட்டன் அதுல டிஃபால்ட் ப்ராப்ஸ் ஆன் பிரஸ்ட் இருக்கு. நான் ஆன் பிரஸ்ட்க்கு ஒரு எம்டி ஃபங்க்ஷன் கொடுத்துறேன். ஸோ ஒரு ரோல டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு மெட்டீரியல் பட்டன்ல ஆன் பிரஸ் எம்டியா வச்சு. ஓகே. ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கு பட் பட்டன் இங்க விசிபிள் இல்ல. ஜஸ்ட் அந்த பட்டன் இருக்கு பட் விசிபிளா இல்ல. ஸோ நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் மெட்டீரியல் பட்டன்ல இது வரைக்கும்? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்? ஒரு டெக்ஸ்ட் தான் கொடுத்துருவோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலா ஐகான் செட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேம் மெட்டீரியல் பட்டன்ல நம்ம சைல்டுல தான் நம்ம கொடுக்க போறோம். சைல்டுல நம்ம எப்பயும் டெக்ஸ்ட்னு கொடுப்போம், அதுக்கு பதிலா ஐகான் கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஐகான் அப்படின்னு கொடுக்கணும். ஐகான் ஒரு விட்ஜெட். இந்த ஐகான் விட்ஜெட் ஒண்ணு இல்ல, நமக்கு வந்து அந்த ஐகானுக்கான ஒரு விஷுவல் இது எடுத்து வரும். ஓகே. ஐகானுக்கான விட்ஜெட் எடுத்து வரும். இப்போ அதுல ஸோ நான் ஐகான் ஷோ பண்ணணும். ஸோ நம்ம அதுல ஐகான் எடுத்து வரணும். நான் என்ன பண்றேன்? ஐகானுக்குள்ள
ஐகான் கோலன் ஸோ ஐகான்ஸ் டாட் நம்ம மெட்டீரியல்ல நிறைய ப்ரீடிஃபைன் விஜெட்ஸ் இருக்கும் ப்ரோ. நான் அதை அப்படியே டைப் பண்றேன். ஸோ ஐகான் டாட் டெலிட், சாரி ஐகான் இல்லையா, சரி நம்ம அந்த ஐகான்ன்ற கீ கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் டேரக்டா கொடுத்துலாம். ஜஸ்ட் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ ரோல நான் ஒரு டெக்ஸ்ட் ஹலோன்னு கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு மெட்டீரியல் பட்டன் இருக்கு, இதுல நான் இப்போ ஐகான் செட் பண்ண போறேன். ஓகே, சைல்டு கோலன் ஐகான், ஐகான்ல வந்து ஐகான்ஸ் டாட் டெலிட்னு கொடுத்தேன் கமா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா ஒரு மெட்டீரியல் பட்டன்ல நான் டெக்ஸ்ட்டுக்கு பதிலா ஐகான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ஐகான் பட்டன் கலர் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகணும். அதுக்கு இந்த ஐகான்ல கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் டாட் ரெட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளட்டர் கொஞ்சம் அந்த பேசிக் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க ஒரு விஜெட்னா என்ன, விஜெட்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்களே நீங்க யோசிச்சு கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இதுல காமனா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இதோட கலர் சேஞ்ச் பண்ணாலே கலர்னு கொடுத்து கலர் ஸ்டார்ட் ரெட், கலர் ஸ்டார்ட் ப்ளூன்னு கொடுத்தாலே எனி விஜெட்டோட அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சேம் ரொம்ப சிமிலரா இருக்கும் நிறைய விஷயங்கள். நீங்க என்ன பட் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ண தான் அது உங்களுக்கு இன்னும் கரெக்டா புரியும். ஓகே டன். ஸோ நான் இதை ஜஸ்ட் சேவ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஹலோ வந்து லெஃப்ட் சைட்ல ஒட்டி இருக்கு. ஸோ அகைன் நம்ம சேம் என்ன பண்ண போறோம், பேடிங் செட் பண்ண போறோம். ஸோ பேடிங்க்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அந்த டெக்ஸ்ட் விஜெட்டை கண்டெய்னர்ல ராப் பண்ணி நான் வந்து பேடிங் செட் பண்றேன். ஸோ வந்து தனியா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். கண்டெய்னர்ல சைல்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அதில் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னருக்கு பேடிங் ஆல் 10 கொடுத்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கான ஸ்பேசிங் ப்ராப்பரா கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண யூஐ வந்துருச்சா? இதுல வந்து கண்டெய்னர்ல பேடிங் கொடுத்து ஹலோ செட் பண்ணிட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண யூஐ வந்துருச்சா? இல்ல, இந்த டெலிட் பட்டன் வந்து ரைட் சைடுல இருந்துச்சு. கரெக்டா, ரைட் சைடுல இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இங்க மேல எடிட், நம்ம இந்த கண்டெய்னரை எக்ஸ்பேண்டட்ல ராப் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நான் குயிக்கா இன்னொன்னு சொல்றேன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு ஒரு பேரண்ட் விஜெட் போடணும் அப்படின்னா நம்ம தனியா எழுதி காப்பி பேஸ்ட் பண்றோம்ல, அதுக்கு பதிலா இதை ஹோவர் பண்ணி இந்த பல்ப் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருந்து wrap with widget ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் விஎஸ் கோட்ல இருக்கிற டிப்ஸ். இதெல்லாமே கண்டெய்னர் கிளிக் பண்ணி பல்ப் ஐகான் கிளிக் பண்ணி இந்த wrap with widget ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு விஜெட் கிரியேட் இதாயிடும். ஸோ இதுல நீங்க எக்ஸ்பேண்டட் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டெக்ஸ்ட் ஹலோன்றதை வந்து எக்ஸ்பேண்டட்ல wrap பண்ணிட்டோம். ஓகே, நான் இதை ரன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ண யூஐ வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 4 என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிரியேட் லிஸ்ட் வியூ பில்டர் டு லோட் ஆல் ஐட்டம்ஸ் ஆர் மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க ப்ரீவியஸா பார்த்த அந்த லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் வியூ பில்டரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா டு டூ லிஸ்ட்ல வந்து நம்ம மல்டிபிள் டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது எல்லாமே கீழே லிஸ்ட் ஆகிட்டே வரணும். கரெக்டா, ஸோ டைனமிக்கா நம்ம புது டாஸ்க் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண கீழே லிஸ்ட் ஆகிட்டே வரணும். கரெக்டா, ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணீங்க ஞாபகம் இருக்கா, 10 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் பண்ணீங்கல்ல லிஸ்ட் வியூ பில்டர்ல. லிஸ்ட் வியூ பில்டர் வச்சு 10 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா, ஸோ அதே நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது வந்து லிஸ்ட் வியூ பில்டர் வேணும். ஓகே, லிஸ்ட் வியூ பில்டர் வேணும். நான் லிஸ்ட் வியூ பில்டர் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ரோக்கு கீழே ரோ இருக்கு, இந்த ரோ வந்து இந்த ஹலோ அண்ட் இந்த டெலிட் ஐகான் இருக்கு. ஸோ நான் அதுக்கு கீழே கமா கொடுத்து ஒரு லிஸ்ட் வியூ பில்டர் கிரியேட் பண்றேன். லிஸ்ட் வியூ டாட் பில்டர் கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்த மாதிரி இந்த ஐட்டம் பில்டர்ன்றது மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டி, அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும், அதை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, இப்போ ஸோ இந்த சின்டெக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் பாருங்க, ஸோ லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ஐட்டம் பில்டர்ல வந்து நம்ம கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணணும் பிளஸ் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ், கண்டெக்ஸ்ட் அண்ட் இண்டெக்ஸ்ன்ற பேராமீட்டர் வச்சு ஐட்டம் பில்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பண்ண போறோம், இந்த டாஸ்க் இந்த ஐட்டம் லிஸ்ட்ல தான் என்ன பண்ண போறோம், இந்த விஜெட் இருக்குல்ல இதை மல்டிபிள் டைம் ரெண்டர் பண்ண போறோம். கரெக்டா, ஸோ இந்த ஹலோன்றது நம்ம எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம். இது லைக் எப்படி வரும்னா நம்ம என்ன டாஸ்க் கிரியேட் பண்றோமோ அந்த டாஸ்கா இங்க வரும். ஸோ நம்ம மல்டிபிள் டாஸ்க் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து மல்டிபிளா இங்க லிஸ்ட் இந்த இது வரணும். கரெக்டா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு மேல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ரோ, அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் வியூ பில்டருக்குள்ள ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் இந்த ரோ கொடுக்குறோம். ஓகே, நான் திருப்பி சொல்றேன், அகைன் நான் சொல்றேன். ஸோ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் வியூ பில்டர் வச்சிருக்கோம். ஸோ லிஸ்ட் வியூ டாட் பில்டர் ஐட்டம் பில்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு விஜெட் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா நீங்க லாஸ்டா பார்த்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ஹலோ பிரிண்ட் பண்றோமோ, ஸோ என்ன விஜெட் பாஸ் பண்றோமோ n நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது பிரிண்ட் ஆகும் அண்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்மளோட கேஸ்க்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ணிருக்க இந்த விஜெட் தான் லோட் ஆகணும். அதனால இதை நான் கட் பண்ணிட்டு இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இது பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வியூ பில்டருக்குள்ள நான் இந்த இது கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ என்ன எரரா இருக்குன்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? லைக் ஜஸ்ட் குயிக்கா ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரோல ஒரு இது பண்ணோம், அதே சேம் சிமிலரான ஒரு விஷயம் தான் இதுலயும் இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஸோ எப்படி இந்த ரோல இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல் வித் எடுத்துக்குமோ இன்ஃபினிட்டியா எடுத்துக்குமோ அதே மாதிரி காலம்ல
நம்ம ஒரு ஸ்க்ராலபிள் விஜெட் கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் வியூன்றது என்ன, ஸ்க்ராலபிளா இருக்கும். கரெக்டா, ஸ்க்ராலபிளா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் வியூ எடுத்துக்கும். அப்போ காலம்ல இந்த எரர் வரும். நமக்கு சேம் ரோல எப்படி அந்த எரர் வந்துச்சோ சேம் சிமிலர் தான் இது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரோல நம்ம எப்படி எக்ஸ்பேண்டட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி காலம்க்கு ஃபிளெக்சிபிள்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டரை வந்து ஃபிளெக்சிபிள்ன்ற விஜெட்குள்ள ரேப் பண்ணுங்க. ஓகே, நான் அப்போ சொன்ன மாதிரி குயிக்கா ஈஸியா வந்து விஎஸ்குள்ள ஜஸ்ட் லிஸ்ட் வியூ டேப் பண்றேன், இந்த பல்ப் ஐகான் கிளிக் பண்ணிட்டு wrap with widget கொடுக்குறேன். ஓகே, ஸோ wrap with widget கொடுக்குறேன். நான் திருப்பி சொல்றேன், லிஸ்ட் வியூல டேப் பண்ணி பல்ப் ஐகான் wrap with widget டேப் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் ஃபிளெக்சிபிள்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ நான் திருப்பி ஒரு டைம் கூட பண்றேன். ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டரை வந்து நான் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள்ன்ற விஜெட்குள்ள போடுறேன். ஸோ ஃபிளெக்சிபிள்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ லிஸ்ட் வியூ வந்து நம்மளோட ஸ்கிரீனோட ஃபுல் சைஸ் எடுத்துக்கும். அது வந்து இன்ஃபினிட்டியா ஸ்க்ரால் ஆகுறதுனால அதோட ஸ்கிரீனோட ஃபுல் சைஸ் எடுத்துக்கும். ஓகே, சோ அதனால தான் வந்து அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகுது. சோ அத வந்து இந்த காலம்க்குள்ள யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஃபிளெக்சிபிள்ன்ற விஜெட்ல wrap பண்ணா அது கரெக்ட்டா எந்த ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கும். நான் இத வந்து இப்போ பண்ணி wrap with widget கொடுத்து ஃபிளெக்சிபிள்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். கொடுத்து இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து ஹலோ வந்து இன்ஃபினிட்டியா வருது. கரெக்ட்டா, இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான். எப்படி நீங்க பண்ணும்போது ஹலோ பிரிண்ட் பண்ணது ரிப்பீட்டட் ஆச்சோ அதே மாதிரி இங்க ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஓகே டன். நம்ம ஐட்டம் கவுண்ட் கொடுக்கணும். சோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல ஒரு ஐட்டம் கவுண்ட் கொடுக்குறேன். ஐட்டம் கவுண்ட் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து சேவ் பண்றேன். எனக்கு 5 டைம்ஸ் இந்த விஜெட் ஷோ ஆகுது. கரெக்ட்டா, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை லிஸ்ட் வியூல பைண்ட் பண்ணணும். ஓகே, சோ நீங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்க ப்ரீவியஸா ஒரு டாஸ்க் பண்ணீங்க. கரெக்ட்டா, ஒரு ஃப்ரூட் லிஸ்ட் வந்து லிஸ்ட் வச்சிருக்கீங்க, அதை லிஸ்ட்ல ஆட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி லோட் பண்ணீங்க. கரெக்ட்டா, சோ அதே மாதிரி நம்ம இந்த டாஸ்க்குக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, டாஸ்க்குக்கு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். சோ லிஸ்ட் எங்க கிரியேட் பண்ணலாம், சோ வந்து டாப்ல நான் டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் கீழே நான் என்ன பண்றேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் டாஸ்க் லிஸ்ட் ஈக்குவல் டு நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் எம்டி லிஸ்ட் கொடுத்துறேன். ஓகே, சோ இப்போ எனக்கு இந்த லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை நான் இந்த லிஸ்ட் வியூ பில்டர்ல மேப் பண்ணனும்னா என்ன பண்ணணும், சோ இந்த லிஸ்ட் வியூ பில்டரோட ஐட்டம் கவுண்ட்ல நான் டாஸ்க் லிஸ்ட் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு எம்டியா வருது. கரெக்டா, சோ ஏன் எம்டியா வருது, நமக்கு இங்க டாஸ்க் லிஸ்ட்ல டேட்டாவே இல்ல. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், இந்த டாஸ்க் லிஸ்ட்ல ஸ்டாட்டிக்கா வந்து ஜஸ்ட் சும்மா டாஸ்க் 01 டாஸ்க் 02 அப்படின்னு சொல்லிட்டு 2 டாஸ்க் கிரியேட் பண்றேன். இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே, சோ நீங்க ரன் பண்ணுங்க. ரன் பண்ணா உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, சோ ஆல்மோஸ்ட் நம்ம டு டு ஆப் கிரியேட் பண்ற அந்த எண்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ரன் பண்ணோம் அப்படின்னா ஹலோ 2 டைம்ஸ் வருது. ஓகே, இப்போ இந்த டாஸ்க் 1 டாஸ்க் 2 அப்படின்னு நீங்க லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க நம்ம ஃபிக்ஸ்டா கொடுத்திருக்க இந்த ஹலோவை ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம. கரெக்டா, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டாஸ்க் லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை ஒவ்வொரு இண்டெக்ஸா எடுத்து இங்க ஷோ பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாஸ்க் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்க டாஸ்க் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் எதுக்கு கொடுக்கறோம்னு புரியுதா உங்களுக்கு, அப்பதான் நம்ம கொடுத்திருக்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்க ஐட்டம் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரோல காட்டும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க ஐட்டம் எடுத்து இந்த செகண்ட் ரோல காட்டும். கிளியர் தானே? அகைன் இப்போ நான் இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க ஒரு டாஸ்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல நான் வந்து டாஸ்க் 1 டாஸ்க் 2 டேட்டா கொடுத்துட்டேன். இந்த டாஸ்க் லிஸ்ட்டை நம்மளோட லிஸ்ட் வியூ பில்டர்ல மேப் பண்ணிருக்கேன். எப்படி, இந்த ஐட்டம் கவுண்ட்ல இந்த டாஸ்க் லிஸ்ட்ல எத்தனை லென்த் எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த ரோ கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் இந்த இதில் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே கிரியேட் ஆகும்போது 0th இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற 0th இண்டெக்ஸ் எடுத்து ஷோ பண்ணு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்து ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க காட்டியிருக்கோம். நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சோ நம்ம இப்ப நம்மளோட ஆக்சுவல் டாஸ்க் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இன்புட்ல கொடுக்குற வேல்யூவை எடுத்து இங்க கீழே லிஸ்ட் பண்ணணும். கரெக்டா, சோ இதை எப்படி பண்ணலாம், நம்ம இங்க ஆட் கிளிக் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், இங்க கிளிக் பண்ணா இந்த டெக்ஸ்ட் எடுத்து ஒரு டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல செட் பண்ணியிருந்தோம். கரெக்டா, செட் ஸ்டேட்ல டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ல செட் பண்ணியிருந்தோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆடோட பட்டன் கிளிக்ல இந்த டாஸ்க் லிஸ்ட்ன்ற லிஸ்ட்ல இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை எடுத்து இங்க ஆட் பண்ண போறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த பட்டன் டேப்ல இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது நான் இதுக்கு கீழே எழுதுறேன், டாஸ்க் லிஸ்ட் டாட் ஆட்ல நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் இருந்து ஒரு வேல்யூ கிடைக்குதா, அதை எடுத்து இதுல பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ எனக்கு இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் ஆக்சுவலா தேவையில்லை, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா பட்டன் கிளிக்ல இந்த இன்புட் ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூ இந்த கண்ட்ரோலர் வழியா எடுத்து இந்த டாஸ்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்புட் ஃபீல்ட்ல போயிட்டு நான் டைப் பண்றேன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்றேன். ஓகே, பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன், எனக்கு இங்க லிஸ்ட்ல ஆட் ஆயிருச்சு. ஓகே ஓகே, சோ இதுல நெக்ஸ்ட் குயிக்கா ஒரு சின்னதா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு நான் இங்க டெக்ஸ்ட்ல டைப் பண்ணிட்டேன், இங்க ஆட் பண்ணிட்டேன், இங்க லிஸ்ட்லயே ஆட் ஆயிருச்சு. எனக்கு இப்போ இந்த இன்புட் ஃபீல்ட்ல இந்த இன்ஃபர்மேஷனே தேவையில்லை. கரெக்டா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நான் கிளியர் பண்ணணும்னா எப்படி கிளியர் பண்றது, ஸோ அதுவுமே நம்ம அந்த கண்ட்ரோலர் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. ஸோ நான் இந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த டெக்ஸ்ட்ல ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கிளியர் பண்றேன். ஓகே, எப்படின்னா டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டாட்
கிளியர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த கண்டென்ட்டை நம்ம மேனேஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் வழியா தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் டெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்மளால ஃபெச் பண்ண முடியுது. ஸோ நான் டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் கிளியர்னு கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனை நான் கிளியர் பண்ணிடுறேன், ரீட் பண்ணிட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நான் அகைன் போயிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்றேன், பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். எனக்கு இங்கே கீழே ஆட் ஆயிடுச்சு, இங்கே மேலே டெக்ஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நான் என் நம்பர் ஆஃப் இது வந்து நான் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டாஸ்க் 3 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டாஸ்க்கை ஆட் பண்ற வரைக்கும் பண்ணிட்டோம் கரெக்டா. இப்போ டாஸ்க்கை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், இந்த டெலீட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனல் எழுதணும். ஓகே, ஸோ நம்ம வந்து டெலீட் பட்டன் கிட்ட போயிடலாம். ஸோ இந்த மெட்டீரியல் டெலீட் பட்டன் இருக்கு, அதோட ஆன் பிரஸ்ல அதுக்கான லாஜிக் நம்ம எழுத போறோம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் படிக்கும்போது நீங்க ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ லிஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணலாம், நம்மளோட டாஸ்க் லிஸ்ட் டாட் ரிமூவ் அட். ஸோ ரிமூவ் அட்னு கொடுத்து நம்ம என்ன இண்டெக்ஸ்ல ரிமூவ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்க இண்டெக்ஸ் இருக்கு, அந்த இண்டெக்ஸை இதுல பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது 0th இண்டெக்ஸ், டாஸ்க் 1ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, டாஸ்க் 2 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். நான் இப்போ இந்த தேர்ட் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்க இந்த இண்டெக்ஸ்ல என்ன வருதோ அதை டாஸ்க் இண்டெக்ஸ் டாஸ்க் லிஸ்ட்ல ரிமூவ் அட்ல பாஸ் பண்ணா அந்த ஐட்டம் ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ நான் இப்போ இதை அப்படியே சேவ் பண்ணா எனக்கு கரெக்டா ரிமூவ் ஆகுமா, நான் ஏதாவது மிஸ் பண்றேனா? ஓகே, நான் என்ன மிஸ் பண்றேன், ஐ திங்க் நீங்க இந்த ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஃப்ளட்டரோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்கும். இந்த கண்டெய்னர், காலம்ஸ் அண்ட் ரோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு ஃப்ளட்டர்ல ஒரு ஆப் நீங்க ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, நான் மிஸ் பண்ணிருக்கேன், செட் ஸ்டேட் மிஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் செட் ஸ்டேட் கொடுக்குறேன், செட் ஸ்டேட், அதில் நான் வேல்யூ செட் இதை நான் கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஹலோ வேர்ல்ட், நான் ஆட் பண்றேன், இங்க போயிட்டு நான் ரிமூவ் பண்றேன், ரிமூவ் ஆகுது, டெலீட் டெலீட் டெலீட். இதுக்கு எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நான் பேசிக்கா இங்க ஸ்டாட்டிக்கா கொடுத்து இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இது தேவைப்படாது. நான் குயிக்கா ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். நம்ம டுடே ஆப்புக்கு வந்து டுடே ஆப்போட கான்செப்ட் என்னன்னா, ஒரு யூசர் வந்து அவனோட டாஸ்க் நேம் கொடுப்பான், ஆட் பண்றோம், அதுல நம்மளோட லிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே வரணும். ஸோ இதுல நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன விட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபீல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பட்டன் யூஸ் பண்றோம், லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஆடை டேப் பண்ணும்போது இது இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த டெக்ஸ்ட் கண்ட்ரோலர் மூலியமா நான் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருந்து டெக்ஸ்ட்டை ஃபெச் பண்ணி நான் இந்த லிஸ்ட் வியூ பில்டர்ல பாஸ் பண்றேன். ஸோ இந்த லிஸ்ட் வியூ பில்டர்ல எனக்கு அந்த கண்டென்ட்டை ஷோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் அந்த டாஸ்க் லிஸ்ட். ஓகே, தட்ஸ் இட் கைஸ்.